ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபல்சியா யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டிருந்த மாதிரி மார்னிங் நம்மளோட வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோவில். ஸோ அதான் கிடையாது, இப்போ நம்ம கோவிலுக்கு வரல. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலேருந்து நம்மளோட கோவிலுக்கு பால் குடம் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அங்கே தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு பின்னாடி குளம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பால் குடம் எடுக்கிறவங்களாம் குளிச்சுட்டு பால் குடத்துக்கு வந்து ரெடி ஆவாங்க. ஸோ ஒருத்தவங்க பால் குடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக பூஜை போட்டுட்டு ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்னென்னா ரெடியாகி போவாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு வெளிலேருந்து வந்தவங்க. அதுவும் இப்போ தான், முன்னாடிலாம் வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா அதோட வைப்ரேஷனே செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மோளம், அந்த தப்பு, அதோட வைப்ரேஷனே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ அதோட சவுண்ட் வரும், கேட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாரோட தலையிலையும் வந்து பால் குடம் வச்சாச்சு. ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு வரிசையாக வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ அதான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால்குடம் வந்துட்டு ரோடு வழியாக நம்மளோட ஏரியாவை வந்து ரீச் பண்ணும். ஸோ நம்ம ஏரியாவுக்கு வரத்துக்கு ரொம்ப தூரம்லாம் வந்துட்டு இல்லை. ஸோ பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டினோம்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வயல் இருக்கும். அதுக்கப்புறம் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் வந்துட்டு கொஞ்சம் வீடு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவில் ஒரு 4 தெரு தான் இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு கோயிலை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அந்த 4 தெருவுலேயும் வந்துட்டு எல்லாருமே வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஸோ ஆராத்தி எடுக்கிறது இதுதான் வந்து இருக்கும். இது எல்லார் வீட்லேயும் இருக்குமாங்கிறது தெரில. ஸோ இது வந்துட்டு என்னென்னா மெயின் ரோடு, நான் சொன்ன மாதிரி மெயின் ரோடு வந்துருச்சு. ஸோ இங்கேயும் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ மாதிரி என் தங்கச்சி வந்துட்டு ஒரு பெரிய ஃபன் பண்ணியிருந்தா அதே மாதிரியே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கிறது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா போர் அடிக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணி போட்டு விட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தா போர் அடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் ரோட்டில் தான் வந்துட்டுருக்காங்க கைஸ். ஸோ அதை அழகாக எடுக்க சொன்னதுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் ரோட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த லாரி வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ இதில் தண்ணி விடுறாங்க. ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 5 இயர்ஸ் வந்து பால் கூட எடுத்திருக்கேன். அப்போல்லாம் இந்த மாதிரி தண்ணி விட்டது இல்லை. இப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் வீட்டில் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல குடத்துல தண்ணி ஊற்றுவாங்க. அது எல்லாருக்கும்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட வீடை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு போயிட்டு நம்ம வீட்டு சைடு ஒரு 3 வீடு இருக்குது. ஸோ அந்த 3 வீட்லேயுமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் தண்ணி ஊற்றி அண்ட் வந்துட்டு ஆராத்தி எடுக்கிறது, தேங்காய் இதெல்லாம் வச்சு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க.
ஸோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் வரிசையாக பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா அந்த கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆராத்தி அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட சாமி ரூமில் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா துண்ணூறு இதெல்லாம் வந்து பூசிக்கிட்டோம். ஸோ அங்கே முன்னாடி போயிருந்தாலும் பூசி விடுவாங்க, நம்ம வந்துட்டு போக மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கொடுத்ததுலேயே பூசியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால் குடம் வந்துட்டு எல்லா தெருவும் போயிட்டு கோவிலை வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா எல்லோரும் வந்துட்டு வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. வந்து கோவிலில் வந்துட்டு 3 தடவை சுற்றி இல்லை ஒரு தடவை சுற்றி சாமிகிட்ட வந்து பால் குடத்தை வந்து இறக்கி வச்சாங்க. ஸோ ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் தான் டைம் லேப்ஸில் போட்டு விட்டேன். ஸோ நம்ம கோவிலில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இதில் 2 இது இருக்குது. ஸோ சில பேர் வந்துட்டு நம்ம அந்த இதுக்கு பின்னாடி ஒரு கோவில் மாதிரி இருக்கும், அங்கே வந்துட்டு சில பேர் பால் குடத்தை வந்து இறக்கி வைப்பாங்க, சில பேர் முன்னாடி உள்ளதில் வந்து இறக்கி வைப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதில்லை அதெல்லாம் வந்து என்னென்னா முன்னாடி உள்ளது வந்து இருக்கும், பின்னாடி உள்ளதில் எங்கள் அம்மா காலத்துலலாம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாமி கும்பிட்ருக்காங்க. அதில் வந்து என்னென்னா சிலை அப்படிங்கிறது கிடையாது, ஒரு கல் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். முன்னாடி உள்ளதெல்லாம் சிலை இருக்கும். நம்ம வந்துட்டு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து பால் குடம் இறக்கி வைக்கிறதுலாம் இருக்கும். சில பேர் அதே மாதிரி வந்துட்டு முன்னாடியும் வைப்பாங்க, சில பேர் பின்னாடி வந்துட்டு வைப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறது வந்துட்டு என் தெரியல, அந்த காலத்துலேருந்து இது பண்ணுறவங்க அப்படியே பின்னாடியே. ஸோ இது வந்து என்னென்னா எப்போதும் கோவிலில் மதியானம் அன்னதானம் வந்துட்டு போடுவாங்க, அதுதான் வந்துட்டு இது எப்போதும் உட்கார வச்சு இலையில அந்த மாதிரி போடுவாங்க. இந்த தடவை வந்துட்டு பஃபே சிஸ்டமில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தடவை கொடுத்தாங்க. இந்த தடவை சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அன்னதானம். ஸோ இது மார்னிங் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, ஈவினிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க.